படம் நல்லா இருக்கு பிரதர். ஸ்வீட்டி நாட்டி கிரேட்டி பண்ண கிரேட்டி நல்லா இருக்குது படம். ரவின்னு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ராஜசேகர், ரவி ராஜசேகர். ரொம்ப இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு பிரதர். ஆமாம், படத்தில் ஏ டு ஜெட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர். அவ்வளோதான். நான் வந்துட்டு எதிர்பார்ப்புலாம் ஒன்றும், அதாவது ஒரு படம் பார்க்கலாம், புது படம் வந்திருக்குதே எப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா என்னோட தம்பி டைரக்டர் தான், அதனால நான் வந்தேன். வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா காமெடியாக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு 2K கிட்ஸ் என்ன பண்றாங்களோ அதைத்தான் கதையை எடுத்துருக்காங்க. ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. 3 பொண்ணுங்க ஒரே ஆளு, அதுதான் பிரதர். ஒரு குடும்பத்துல ஒருத்தைய லவ் பண்ணி மேட்டர் பண்ணிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணி வரும்போது தான் பார்ப்பான், அவங்களுக்கு முன்னாலேயே அந்த அக்காவையும் மேட்டர் பண்ணியிருப்பான், அவங்க அம்மாவையும் பண்ணியிருப்பான். இதுதான் 3 பொண்ணுங்களும் இந்த ஒரு ஹீரோவுக்கு உண்டான கதை. தம்பி ராமையாவோட கேரக்டர், சத்யன் கேரக்டர் ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் ரவி ராகுலோ ஏதோ ஒருத்தர் முன்னாடி நடிச்சிருப்பார், ஹாஸ்டல் வாடனா, அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு பிரதர். ரவி மரியா சார், எஸ், அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்கலாம், விறுவிறுப்பாக போகுது. காமெடி ஃபேமிலியோட பார்க்க முடியாது பிரதர், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த படம் ஸ்வீட்டி நாட்டி கிரைசி, உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை அப்படியே வெளியே காட்டும் சார். உண்மையிலேயே இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த கதாநாயகனுக்கு சம்பளமே வாங்காமல் தான் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். 3 ஹீரோயினு, அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயினை உருட்டுறாரு, இனியாவை பெரட்டுறாரு, அந்த இந்திக்கார ஹீரோயினை விரட்டுறாரு, இப்படி நல்லா உருட்டி பெரட்டி எல்லாமே பண்ணியிருக்காரு சார். இந்த மாதிரி அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுக்காம இந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அவருக்கு வந்து நான் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுங்க சார். சார் நான் நல்லா செய்வேன் சார். பார்க்கலாம் சார், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த தம்பிக்கு என்ன வயசு இருக்குன்னா, இந்த தம்பி ஒரு ஃபேமிலி மேன் தான். என்னப்பா ஃபேமிலி மேன், பேச்சுலரா? காட்டுங்க, நீங்கள் வந்து பேச்சுலர் தான். ஸோ அப்படி அருமையான இந்த படத்தை கொடுத்துருக்க எல்லாருமே வந்து பார்க்கலாங்க சார். இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரைசி படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் 14 அன்னைக்கு நீங்கள் வந்து ரூம் போடுற செலவு மிச்சம் சார். நீங்கள் ஆமாம், அந்த காசை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் காதலும் சரி ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. அப்படி உங்கள் பச்சையாக இருக்கிற உங்கள் மனசை நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி கொண்டு வருவாங்க சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறையா பேர் இங்கே வீடியோ எடுக்கிறவங்களுக்கே தெரியுது, அந்த ஏக்கம் எனக்கு தெரியுது, சரிங்களா? எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் என்ன மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கான். இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நான் இந்த மாதிரியும் இல்லை. ஸோ நான் ஒரு அப்பாவியாக இருந்துட்டேன். எனக்கு வந்து இப்போ பெண்ணை பார்த்தாலே நான் மண்ணை தான் பார்ப்பேன், அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு தான் போகிறேன். ஆனால் இந்த படத்தோட கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, அப்படியே இப்படி இல்லாமல் இப்படியே தான் இருக்கிறாரு. உண்மையிலே இந்த படத்தோட கதாநாயகன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மனசு வலிக்க சொல்கிறேன், அடே கதாநாயகா, உனக்கு வந்து மோட்சத்துக்கு போனால் கூட அந்த இடத்துல நீ இப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி உருட்டு பரட்டி கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறேன், அந்த இயக்குனர் அவர்களுக்கு தயவு செஞ்சு அந்த ஹீரோ ஒரு கார் எதனா ஒன்று வாங்கி கொடுப்பா, அப்படி ஒன்றை வாழ வச்சுருக்கிறாரு. ஒருத்தன் கல்யாணம் பண்ணணுமா, தம்பி நீ கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன, இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகணுன்னாக்கா இந்த படத்தை போய் பாரு. 3 பேரை எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த படம் பார்த்தாக்க தெரியும். அதே மாதிரி டீச்சர் வேணாப்பா, அந்த அம்மா கேரக்டரு, அந்த கொழுந்தியா கேரக்டரு சும்மா அப்படியே அப்படி புழிஞ்சிருக்காங்க. இந்த வாழைப்பழம் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்லா காமெடியாக போகுது. அந்த அளவுக்கு கவர்ச்சின்னு சொல்கிறாங்களே தவிர கவர்ச்சி இல்லை, நார்மலாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இல்லை, மீடியமாகவே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சகோ, சிறப்பாக இருக்கு. எல்லாமே இந்த டீம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க சகோ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு காமெடி எல்லாமே செக்ஸ் கலந்து காமெடி ரொம்ப நல்லா இருக்கு, டபுள் மீனிங்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடிச்சமா அது மாதிரி தான் இதாகுது. கண்டிப்பாக இவர் தம்பி ராமையானா, சுந்தரா டிராவல்ஸ், ராதா மேடம், இனியா மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ செம்மையாக பூந்திலியாக இருக்காரு. கண்டிப்பாக நிச்சயமாக படம் பெரிய வெற்றியாகும், கடவுளை வேண்டிக்கிறேன், நானும் வேண்டிக்கிறேன். நிறைய படம் பண்ணணும். இந்த டீம் வந்து சொல்ல எனக்கு இதாக வரல, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும், சரிங்களா? எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க.
இது காமெடி தானே சகோ. நம்ம அதையே நம்ம நம்ம இதான் நினைக்கணும். அதெல்லாம் ஒரு காமெடி தானே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சினிமான்றது வந்து நிஜமாலாம் இல்லையே. ஒரு கனவு உலகம் தானே இது. கனவு காண்றதுக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா? பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஃபேமிலி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சகோ. ஆனால் இளைஞர்கள் நிறைய வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. 100% ஹிட் ஆகும். நல்லா இருக்கு. எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக், இசை, ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ் பேசுகிறேன். தயவு செய்து கல்யாணம் பண்ணா காதலி அழகா இருக்கிறாரோ இல்லையோ, மாமியார் அழகா இருந்தா போதும். மாமியார் அழகா இருந்தா போதுமோ இல்லையோ, மச்சஞ்சி அழகா இருக்கணும். மச்சஞ்சி அழகா இருக்கிறதா இல்லையோ, ஆனா தனக்கு மனைவி வரவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் கதை. என்னது ஸ்வீட்டு நாத்தி என்னப்பா தம்பி? கிரேசியா? பால்கோவா, ஜாங்கிரி, பூந்தி, இந்த 3 ஸ்வீட்டு சாப்பிட்டா தெகிட்டு எடுக்கும். மனுஷனுக்கு தெகிட்டு எடுக்கல. இதுதான் கதை. இப்போ புரியுதா? தயவுசெய்து ஃபேமிலியாக வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று மச்சஞ்சி இட்டுன்னு வாங்க, ஒத்துக்கிறாங்களா பார்ப்போம். மாமியாரை இட்டுன்னு வாங்க, ஒத்துக்கிறாங்களா பார்ப்போம். அடுத்தது உங்கள் காதலி இட்டுன்னு வாங்க. அப்படி இட்டுன்னு வந்துட்டா படம் ஜெயிச்சிச்சு. படம் ஜெயிச்சிச்சு. நான் இப்போ என்ன சொன்னேன்? நான் எந்தெந்த குடும்பம் சொன்னேன்? ஃபேமிலியில் என்ன வெறும் குழந்தைங்க, புருஷன், கிருஷ்ணன் வாதா? மாமியார் வருவாங்களா அந்த படத்துக்கு? மச்சஞ்சி வருமா? வருமா? காதலி வருவா, மாமியார் வருவாளா, மச்சஞ்சி வருவாளா? அதான் 3 ஸ்வீட்டு சாப்பிட்றிய நீ. எப்படி வந்து படம் பார்க்க வருவாங்க? அப்போ பிளே பாய் தான் வருவான் இந்த படத்துக்கு. என்ன நான் பொண்டாட்டி இட்டு வந்து மச்சஞ்சி இட்டு வரணும்பா? என் மாமியார் வருவாங்களா? வயசாகி போய்க்குது, கிளாமரா இல்லையே. இந்த அழகுக்கு கண்டிப்பா இருந்தாங்கன்னா நான் இட்டுன்னு வருவேன். நல்லா கேட்டுங்க. காதலி அழகா இருக்கிறாளோ இல்லையோ, ஓகேவா? இது இப்ப தம்பி, காதலி அழகா இருக்கிறா இல்லையோ, மாமியார் அழகா இருக்காங்களா பாரு, மச்சஞ்சி அழகா இருக்கிறா பாரு, மனைவி அப்புறம் 3ஆவது வை. அப்பதான் உனக்கு உபச்சரிப்பு கிடைக்கும். நண்டு வைப்பாங்க, முட்டை வைப்பாங்க, வஞ்சர மீன் வைப்பாங்க. சாப்பிட்ற விஷயத்த சொல்றேன், சாப்பிட்ற விஷயத்த நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இது பிளே பாய் பார்க்க வேண்டிய, இந்த காதலர் தினத்துக்கு பார்க்க வேண்டிய படம்.